பஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்படி தான் போனோம் நேபாளுக்குள்ளே அப்படின்னு சொன்னாங்க. டேம் பிரிட்ஜுக்கு மேலே ஒரு ட்ராக்கு. क्या हो गया एंट्री हो गया. केरला का ये केरला नहीं कर्नाटक. क्या நம்மளால நேபாள் பார்டர் வரைக்கும் தான் நம்மளால வந்து முடிஞ்சிச்சு. இப்போ நேபாளுக்குள்ளே நம்மளால போக முடியவில்லை. ஹாய் நண்பாஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங் நண்பாஸ். நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 10வது ஸ்டேட்டான நேபாளுக்கு நம்ம இப்போ போக போகிறோம் நண்பாஸ். இந்த நேபாளுக்கு வரக்கு நம்ம ரொம்பவே கஷ்டப்பட்டோம். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் நேபாளோட பார்டர் கிட்ட இருக்கேன். அந்த பார்டரோட பேர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா பன்பாசா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது அது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் இருக்குது. நம்ம அந்த பார்டருக்கு போயிட்டு அப்புறம் நம்ம அங்கே போய் பேசலாம் நண்பாஸ். நண்பாஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்படி தான் போனோம் நேபாளுக்குள்ளே அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்கன்றது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் மட்டும் இல்லை. ஏன்னா அது வந்து மழையில் நனைஞ்சு விட்டது, அதனால அது மட்டும் இல்லை. பன்பாசா, அது பன்பாசா பன்பாசா என்ன அர்த்தமாக இருக்கும்? நம்மளுக்கு வர நாக்கில் அச்சுறவதுனால ஹீட்டுக்கு அங்கேருந்து இவ்வளோ தூரம் எதுவுமே வரல. இப்போ வந்துருக்கு. அதுவும் லாஸ்ட்டாக வர ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மாங்காங்க சாப்பிட்டு நினைக்கிறேன். அதுதான் இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மறிக்குது. பார்டர் இடம் இல்லை, அதனால ஃபுல்லாகவே ஜனங்க இருக்கிற இடம். நம்மளுக்கு மாங்காய் பார்த்தாவே நாக்கு வச்சு விடுது பாருங்க. எல்லா பக்கம் மாங்காய்லாம் நல்லா கொத்து கொத்தாக விட்டுக்குது. ஆனால் கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி ஒரு பக்கம் பிக்கப் பண்ணிட்டு கொஞ்சம் பேக்கில் வச்சுருக்கோம். நம்ம எப்படி அப்புறம் லெஃப்டில் அவ்வளோ இடம் இருந்தாலும் இதான் நேபாள் பார்டரு. என்ன எப்படி இருக்குது? உள்ள அலோவ் பண்ணுவாங்களா இதுன்னு கேட்கலாம். இது நேபாள் பார்டரா இல்லை, இது ஏதோ இது மின் அணு ஆலயம்னு நினைக்கிறேன். இதுன்னு கேட்கலாம். பை நேபாள் பார்டர், நேபாள் பார்டர். ஓகே ஓகே, அந்த பக்கம் தான். ஏன்னா இது பார்க்குறதுக்கு பார்டர் மாதிரி இருக்குது, பட் அவ்வளோ செக்யூரிட்டி இல்லாத மாதிரி தான் இருக்குது. இங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா பச்சை பசையாக தான் இருக்குது. நல்லா பார்டர் பார்த்தீங்கன்னா காட்டுக்கு நடுவில் வச்சுக்கிறாங்க இவங்க. இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கோ தெரியல. இது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிங்கங்களுக்கு வந்து ஏதோ இன்னைக்கு பண்டிகை இன்னைக்கு, அதனால எல்லா பக்கம் இந்த ரோஸ் மில்க்கு சாப்பாடு அது இதை சொல்கிற பயங்கரமாக பண்ணிக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி சாப்பிட்டாச்சு. நம்ம இதான் ஜாத்திரை மாதிரி இருக்குது. இவ்வளோ பஸ் இருக்குது, டூரிஸ்ட் பஸ்ஸு. இதான் நேபாள் பார்டரோ இருங்க கேட்கலாம். இவ்வளோ சிம்பிளாக இருக்குது கேட்கலாம். ओ भाई नेपाल बॉर्डर का, नेपाल बॉर्डर ये नहीं अவ்வளோதானா? யார் எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக போங்கிறேன். இவ்வளோ கூட லைனில் வச்சுக்கிறீங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேம் கிட்ட இருக்கோம். இந்த டேம் தாண்டி தான் நம்ம போகணும். இன்னும் ஃபோர்ஸாக போய்க்குது. இது வந்து சாரதா நதியா, அதாவது நேபாள் வழியாக வரதான் இது. இப்போ நம்ம இப்படி இருந்து அப்படி போகணும். ஒரு டேம் நம்ம வந்து இவ்வளோ பக்கத்தில் பார்த்ததில்ல, நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறது. பாருங்கள் அதுக்கு எவ்வளோ மிஷின்ஸ் பாருங்கள். இங்கே அப்புறமா அங்கே பாருங்கள், அங்கெல்லாம் ஃபுல்லாக மிஷின்ஸ் தான், அவ்வளோ தூரம் இருக்குது. எல்லோரும் கொடி வச்சு சுற்றிங்கிறாங்க. ரைட் போனோன்னு தான் சொன்னாங்க. இதுதான் போல் நேபாளுக்குள்ளே போகிற. இன்னும் ட்ரெயினில் விட்டுக்கிறாங்க, ஆனால் நோ ஒர்க்கிங் இருக்கு. இங்கே கேட்கலாம். ஓ பை नेपाल का नेपाल नेपाल ஸ்ட்ரைட் ஓகே. அப்படி போக முடியுது. இப்படி போயிட்டோம். அங்கே கேட்டு அவர் இப்படி தான் சொன்னார். ஓ ஒரு வண்டி வந்துச்சுன்னா இந்த இடத்துல முடிஞ்சு போச்சு. ஆனால் இங்கே பாருங்களேன், ட்ராக் போடுக்கிறாங்க சென்டரில். இரியா தெரியும் இரியா, ட்ராக் ஒர்க்கிங்கில் இல்லை போல். அதுவும் ஒரு ஒரு டேம் பிரிட்ஜுக்கு மேலே ஒரு ட்ராக்கு. அது அப்படியே எங்கே போகுது, இது எங்கே போகுது? ஆனால் ओ भाई ये ट्रैक वर्किंग है ना? ये इंजन है ये. ஓ இங்கே பாருங்கள், இதுதான் வந்து அந்த ட்ராக்கில் ஓடி இருந்த அப்போ இருந்த இன்ஜின் ரயில். அந்த பக்கம் தான் வண்டி வந்து ஒரு கார் வந்தால் ஃபுல்லாக இருக்குது. அதெல்லாம் இவ்வளோ சொல்லுவாங்க. நம்ம பாருங்க, இப்போ நம்ம டேமுக்கு மேலே வண்டி ஓடியும் போகிறோம். இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். டேம் ஆழமாக இருக்குமோ, ஆனால் தண்ணி பார்த்திங்கன்னா கலங்கலாகுது. இங்கே பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷன் செக் போஸ்ட் இருக்குது. இங்கே நம்மளோட டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி தான் உள்ளே போகணும்னு சொல்லிட்டு போலீஸ்கார் சொல்லியிருந்தாங்க. அங்கே போய் என்னன்னு கேட்கலாம். கொஞ்சம் அங்கே முன்னாடி போனால் அங்கே இன்னொரு செக் போஸ்ட் இருக்குமா, அங்கே போய் நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும். இங்கே யாருப்பா இங்கே கேட்குறாங்களா? இல்லை முன்னாடி போகணும். சரி நேபாள். நேபாள். அவங்க வந்து பேசுகிற பேச்சு ஒரு மாதிரியா இருக்குது. எங்கேருந்து வர அவங்களுக்கு பேச்சு ஒரு மாதிரியா இருக்குது. இன்னும் என்னன்னா, இந்த நேபாளும் உத்தரகாண்டும் ரெண்டு பக்கத்தில் இருக்கிறதுனால ரெண்டு கண்ட்ரி காசும் இந்த பார்டரில் போகுது. இல்லையா போகிறேன் அப்படி தான் போகிறேன். ஓ இங்கே தான் செக் போஸ்ட்டோ, இங்கே தான் எல்லாம் செக் பண்ணிட்டு அனுப்புகிறாங்களோ. ஆனால் இவங்கெல்லாம் லோக்கல்ஸு, இவங்களும் செக் பண்ணுறாங்க. சரி அங்கே போய் ஃபஸ்ட்டு கேட்கலாம் என்னன்னு. इनके एक लाख से भाई ये क्या इधर वो चेक पोस्ट एक नेक्स्ट का नेपाल. ओके பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா
நம்மளோட இந்தியன் டாக்குமெண்ட்ஸ் என்ன இருக்கோ அதான் செக் பண்ணுறாங்க. நேபாளுக்குள்ளே ஒன்று இருக்கான் செக் போஸ்ட்டு, அங்கே வேறு போய் செக் பண்ணிக்கணுமா, அங்கே என்னன்னு தெரியல. इधर का हाँ हो गया क्या हो गया एंट्री हो गया. केरला का ये केरला नहीं कर्नाटक क्या ஐடி दिखाइए இப்போதானே கொடுத்தான் ஐடியை. திரும்ப நம்ம கொஞ்சம் அப்படி யூட்டர்ன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஏதோ நம்ம வந்து தப்பு பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கிறானுங்க. இந்த பார்டர் கிராஸ் பண்ணுறது ஈஸின்னு பார்த்தா இது வேறு டாக்குமெண்ட்ஸ். नेपाल कहाँ घूम लिया आपने? 9 स्टेट कंप्लीटेड हो गया. फुल हो गया. हाँ எல்லாம் கேரளா 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 கேன்னு பார்த்துட்டாவே கேரளா. எல்லோரும் என்ன அவங்க தான் வராங்களா என்ன இங்கே என்னன்னு தெரில. யாரை பார்த்தாலும் கேரளா கேரளா கேரளா. சரி போவோம். அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா வந்து இது ரெக்கார்டு ஆயிருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணாங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டாக ஸ்க்ரீன் ஆஃப் ஆயிடுச்சு. அதனால் அவனுக்கு தெரியல ரெக்கார்ட் ஆகுறது. ஆகா நேபாள் பார்டர்கிட்ட வந்தேயா, நேபாள ஃப்ளாகை பார்த்துட்டேன்யா, நேபாள் மக்களை பார்த்துட்டேன்யா, நேபாளிஸை பார்த்துட்டேன்யா. ரொம்ப மாதம் கழித்து ரொம்ப கஷ்டப்பட்டு நேபாளுக்குள்ளே ஃபைனலா என்ட்ரி ஆயிட்டா. நேபாளோட ஆட்சி நேபாளோட ஆட்சிக்கு வந்தாச்சு. இந்தியா ஃப்ளாகு நேபாள் ஃப்ளாகு ரெண்டு பக்கத்தில் செம்மையாகுது பாருங்கள். ஃபஸ்ட் டைம் ஒரு கண்ட்ரி இந்தியா விற்று நம்ம இப்போ போய்க்கிறோம் இன்னொரு கண்ட்ரிக்கு வந்துட்டோம்யா. இங்கே என்ன கேட்க போகிறாங்களோ தெரில. இங்கே பாருங்க நேபாள் ஃப்ளாகி சாரி நேபாள் ஃப்ளாகு அதாச்சு. ஓகே பாஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 9 ஸ்டேட் நம்ம வந்து கடந்து 10வது ஸ்டேட்டான நேபாளுக்கு நம்ம வந்தாச்சு நண்பாஸ். அந்த அழகை நீங்களே பாருங்கள், ஃப்ளாகோட அழகு இங்கே பாருங்கள். நேபாள் ஃப்ளாகு பறக்குதா. நம்ம இந்த நேபாளுக்கு வரதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வந்து நம்ம இந்த நேபாளுக்கே நம்ம வந்திருக்கிறது. சாப்பாடு காசு சரியாக தூக்கம் இல்லாமல் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நேபாளுக்கு வந்திருக்கோம். ஆனால் இப்போ ப்ராப்ளம் என்னன்னா நம்மளால் நேபாள் பார்டர் வழிக்கு தான் நம்மளால் வந்த முடிஞ்சிச்சு. இப்போ நேபாளுக்குள்ளே நம்மளால் போக முடியவில்லை. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து உத்தரகாண்ட் வரதுக்கே நம்ம வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஃபேமிலிக்கிட்ட வந்து கடன் பண்ணி தான் வந்து நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நேபாளில் பர்மிட்டுக்கு மொத்தம் 1800 ரூபா வாங்குறாங்க. நம்மக்கிட்ட இருக்கிறதே 1700 ரூபா தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து நம்மளுக்கு காசு கொடுத்தா கூட பெட்ரோல் பார்த்திங்கன்னா இங்கே 175 ருபீஸ் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற பெட்ரோல் சொல்கிறாங்க. அதாவது நம்மளோட காசுக்கு பார்த்திங்கன்னா 110 ரூபா சொல்கிறாங்க. இது இல்லாமல் இந்த பன்பாசரா பார்டர்லேருந்து காத்மாண்டுக்கு 700 கிலோமீட்டருக்கு ரோடு வந்து நல்லா இருக்காதான். இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்குமா. இப்படி தான் இருக்குமா. ஏன்னா இது வந்து இங்கே பாருங்கள், அது வந்து இந்தியா கூட ரோடு நல்லா இருக்குது. ஆனால் நேபாளுக்கு பார்த்திங்கன்னா ரோடு கேவலமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 50-100 கிலோமீட்டர் கூட போயிடலாம். ஆனால் 700 கிலோமீட்டரில் ஒரு 500 to 400 கிலோமீட்டர்ஸு ரோடு வந்து இப்படியா இருக்குமா. வண்டி ப்ராப்ளம்னா கூட ஒருத்தவங்க கூட நம்மளுக்கு ஹெல்ப்புக்கே வரமாட்டாங்களாம். அந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த காட்மாண்டு ரோடு. அதனால் நம்ம இங்கேயோட
நேபாளோட ட்ராவல் முடியுது. நம்ம பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கஷ்டப்பட்டு நேபாளுக்கு நம்ம வந்தாச்சு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நியர்பை எங்கே ஸ்டேஷன் இருக்கோ இப்போ நான் அங்கே தான் போக போகிறேன். ஏன்னா நம்மளோட வண்டியை பார்த்தீங்கன்னா நான் ட்ரெயினில் போட போகிறேன். அது எங்கே என்னன்றது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு போக சொல்கிறேன். என்னால் கரெக்டாக பேச முடியல. ஏன்னா நாக்கில் புண்ணாக இருக்கிறதுனால. அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சுஸ்தாகிடுச்சு. அதனால நேபாளுக்கு நம்ம பாய் சொல்லிடலாம், அவ்வளோதான். இங்கேயோட நம்மளோட சென்னை டு நேபாளோட ரைடு முடியுது. மிச்சம் என்னன்றது நம்ம போக பார்க்கலாம். பாய் நண்பாஸ். குட் மார்னிங் நண்பாஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அந்த நேபாள் பார்டர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நம்ம தாண்டி இங்கே ஒரு பெட்ரோல் பங்க்கில் தான் நம்ம நேற்று நைட்டு டென்ட்டு போட்டு தங்கியிருக்கிறது. அது நீங்களே பாருங்கள். ஒரு பார்க் மாதிரி பண்ணியிருக்காங்க, அதில் தான் நம்ம தங்கியிருக்கிறது. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கும். செடியெல்லாம் வச்சு பூங்கெல்லாம் வச்சு செம்மையாக பண்ணியிருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி நம்ம இப்போ எல்லாமே பேக் பண்ணிக்கிறோம். ஓகே அன்பாஸ், நம்ம இப்போ டெல்லிக்கு போக போகிறோம். அது பார்த்திங்கன்னா இங்கேருந்து 250 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணி அங்கே போக போகிறோம். நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்ம இந்த டெல்லி ரயிலில் நம்ம பேசலாம். ஓகே அன்பாஸ், இப்போ போகலாம், ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். இது நம்மளுக்கு லாஸ்ட் ரைடு. போகலாம். டெல்லியோட ரயில்வே ஸ்டேஷனு இறங்கிட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் தான் இருக்குது டெல்லி ரயில்வே ஸ்டேஷனுக்கு. நம்ம டெல்லிக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் வந்துருக்குது. இங்கே பாருங்க, இதுதான் நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன். ஃபைனலாக அந்த நேபாள் பார்டர்லேருந்து இப்போது நியூ டெல்லிக்கு நம்ம 300 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணி வந்தாச்சு நண்பாஸ். இப்போது நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பார்சல் ஆஃபீஸில் தான் நான் இப்போ இருக்கிறேன். அது நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுதான் பார்சல் ஆஃபீஸு. நம்ம பார்த்திங்கன்னா இங்கே நிற்கிது. ஆனால் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகலை. பார்த்திங்கன்னா 9 மணிக்கு தான் ஓப்பன் ஆகுமா. நம்ம பார்த்திங்கன்னா நேற்று ஒரு 4 o'clock நம்ம இங்கே ரீச் ஆகிட்டோம். ஆனால் வீடியோ எடுக்கலை. அது என்னன்றது, ஒரு பையன் பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து டெல்லிக்கு வந்திருக்கிறான். அவன் கூட ஒரு யூடியூபர் தான். அந்த பையன்கிட்ட ஃபோனு அப்புறமா கேமரா எல்லாம் இருக்காங்க. அதனாலவே கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் பயமாகவே இருக்குது கேமராவை எடுக்கிறதுக்கு. நம்ம பார்த்திங்கன்னா டிக்கெட் புக் ஆகுறாங்க. அதாவது நம்மளோட வண்டி ட்ரெயினில் ஏற்றினோன்னா டிக்கெட் அதாவது கன்ஃபார்ம் டிக்கெட் ஆகியிருந்தால் மட்டும்தான் நம்மளோட வண்டி ட்ரெயின்லேயே ஏற்றுவாங்களாம், இல்லைன்னா ஏற்ற மாட்டாங்களாம். நேற்று மத்தியானத்துலேருந்து நானும் ட்ரை பண்ணியே இருக்கிறேன், டிக்கெட்டும் கிடைக்கல. நம்மளுக்கு டிக்கெட் ஒன்று இருந்துச்சுன்னா ரேட்டு ஒரு 4,000 to 5,000 நம்மளுக்கு எல்லாமே முடிஞ்சிடும். ஆனால் டிக்கெட் இல்லாததுனால இங்கே அதெல்லாம் 6,000 கொடு 7,000 கொடுன்னு சொல்லிட்டு ரேட்டுங்கெல்லாம் ஏற்றிட்டே போய்ங்கிறாங்க. நம்மக்கிட்ட வர அவ்வளோ காசு இல்லை. நம்மளே பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அவங்ககிட்ட இவங்ககிட்டலாம் காசை கடன் வாங்கி தான் இந்த ட்ராவலே பண்ணிக்கிறோம். இதுக்குள்ள என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் தான் லாஸ்ட்டாக இருந்துச்சு. மிச்சம் நேற்று நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அவங்ககிட்ட இவங்ககிட்டலாம் கேட்டு தான் இப்போது நம்ம காசை அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். நேற்று நைட் ஃபுல்லாகவே நம்ம தூங்கவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் டிக்கெட் புக் பண்ணேன். ஆனால் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாமல் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டாங்க. அதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காசு ரீஃபண்ட் ஆகிறதுக்கு 7 நாள் ஆகுமா.
7 நாளுக்கு மேலே காசு வந்தால் என்ன வரலாம் என்ன. ஆனால் காசு ஒரு 850 ரூபா பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட்டுக்கே போச்சு. இப்போது நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா காசு ரொம்ப கம்மியாக இருக்குது. இவங்க வந்து ஒத்துப்பாங்களா அப்படின்னு கூட தெரில. டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து நம்மளோட ஊருக்கே போக முடியும். பட் எப்படி அன்றது நமக்கு தெரில. 2 நாள் ஆச்சு. நம்ம பார்த்திங்கன்னா டெல்லியிலே இருக்கிறோம். நம்ம எப்போ தான் நம்ம வந்து ஊருக்கு போக போகிறோம்னு தெரில. பாஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனலாக டெல்லி டு சென்னை டிக்கெட்டு எப்படியோ நான் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு எடுத்தாச்சு. இந்த டிக்கெட் எடுக்கிறதுக்கு நான் 2 நாள் கஷ்டப்பட்டிருக்கேன். இப்போ தான் வந்து நம்மளுக்கு டிக்கெட்டை கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து டெல்லியை விட்டு போக வேண்டிய நேரம். அதாவது நார்த் இந்தியாவே இப்போ நம்ம விட்டு சென்னைக்கு நம்ம போக போகிறோம். எனக்கு பார்த்திங்கன்னா செம்ம சுஸ்தாக இருக்குது. எப்படா நம்ம வந்து ஊருக்கு போவோம். வந்து நம்மளோட வண்டி கூட நம்ம வந்து பேக் பண்ணிட்டோம். ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா நம்மளோட லக்கேஜஸ் எல்லாம் அதில் வைக்கிறதுக்கு ஆவறதில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம வந்து எல்லா லக்கேஜும் நம்ம தூக்கின்னு இப்போ நம்ம போனோம். நம்மளுக்கு இப்போது டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. 4 o'clock இப்போ வந்து ட்ரெயின். இப்போ நம்ம வந்து கிளம்பலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த பேக்கை சொந்தன்னு போகணும். இங்கேருந்து அவ்வளோ தூரம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 4க்கு. நம்மளோட வண்டி வந்து இங்கே தான் இருந்துச்சு, எடுத்துன்னு போயிட்டுக்கிறான்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம போகலாம் சீக்கிரம். நண்பாஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் நண்பாஸ். நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனலாக டெல்லியிலேருந்து 2200 கிலோமீட்டர் நம்ம வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி இப்போ நம்ம வந்து எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. அதாவது சென்னைக்கு வந்து நம்ம வந்து சேர்ந்துச்சு நண்பாஸ். ஆனால் வண்டி வந்து பிக்கப் எடுக்கிறதுக்கு நம்ம இப்போது பிக்கப் ஆஃபீஸுக்கு தான் போக போகிறோம். சாரி, பார்சல் ஆஃபீஸுக்கு இப்போ நம்ம போக போகிறோம். அது பார்த்திங்கன்னா இன்னும் இங்கிருந்து முன்னாடி போய் லெஃப்ட் எடுக்கணுமா. அங்கே போய் நம்ம இப்போ போய் நம்ம பார்க்கணும் நம்மளோட வண்டி வந்து இவங்க ஏற்றிருக்காங்களா இல்லையா சொல்லிட்டு. ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம வெயிட்டாக இருக்குது. வண்டி இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால் இங்கேருந்து வீட்டுக்கே போக முடியும். இல்லைனா கூட போகலாம், ஆனால் ரொம்ப கஷ்டம் இவ்வளோ சுமந்துங்கன்னு. இப்போ நம்ம வந்து பார்சல் ஆஃபீஸ்கிட்ட போய் கேட்கலாம், மிச்சத்தெல்லாம் அப்புறம் பேசலாம். பார்சல்லாம் இவ்வளோ சீக்கிரம் இறக்கிக்கிறாங்க பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் தான் ஸ்டாப்பாக இருக்கும், அதுக்குள்ளே எல்லாத்தையும் இறக்கிட்டாங்க. எவ்வளோ ஸ்பீடாக இருக்கிறாங்க. இங்கே ரயில்வே ஸ்டேஷனே பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது இன்றைக்கி. இங்கே பாருங்கள், ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லாக காலியாக இருக்குது. டைம் பார்த்திங்கன்னா இப்போது 4:30 ஆகுது. கரெக்டான டைமில் இவங்க வந்து இறக்கி விட்ருக்காங்க. ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா 3 நாளாக தூங்கவே இல்லை ட்ரெயினில். அது வர ஸ்லீப்பர் கோச் நம்ம எடுத்திருந்தால் கூட நம்ம தூங்கவே இல்லைங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டதுனால நம்ம தூங்கவே இல்லை.
ஒரு 2 நாளாக பார்த்தீங்கன்னா ரைடை ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது வ்ளாகிங் ரைடு இல்லை, நம்மளோட டெலிவரி ரைடை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதனால் வண்டி வந்து இப்போது இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் நம்ம ரிப்பேர் பண்ணிவிட்டு திரும்ப ரைடை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். வண்டி வரட்டும். நான் பார்த்தீங்கன்னா வண்டி பார்சல் பண்ணும்போது வீடியோ எடுக்கலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வீடியோ எடுக்க விடல. வீடியோ எடுக்கக்கூடாதான். ஆனால் பார்த்தா நிறைய பேர் எல்லாம் வந்து வீடியோலாம் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு கேட்டால் இங்கே வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே. ஆனால் இங்கே நம்ம வந்து வீடியோ எடுக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம மக்கள் நம்ம வந்து சொன்னால் கேட்பாங்க. வண்டி வரட்டும். நம்மளோட வண்டி வந்தாச்சு. நேபாளுக்கு போயிட்டு வந்துக்கிறேன். அதனால ஓகே தேங்க்ஸ்ண்ணா. ஓகே நம்மளோட டென்ட்டாக எப்படி வந்துருக்குது பாருங்கள். ஒன்றும் இல்லை. ஓகேவா? டெல்லி இந்த தமிழ் பேசுகிற சூப்பரா. ஓகே நண்பாஸ், நம்ம பார்த்திங்கன்னா வண்டி டெலிவரி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து வீட்டு கிளம்ப நண்பாஸ். எல்லாம் பேக்கிங் எல்லாம் பண்ணி நீடாக தான் பண்ணியிருக்காங்க. பட் எங்கேயுமே டேமேஜ் ஆகலை வண்டி. இப்போ கிளம்பலாம். ஓகே சிட்டியில் ஓடுறதே ஒரு மாதிரி தனி சுகம்தான். சரி எப்படி போகணும்? இப்படியோ நம்ம வீட்டுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா காலைல 4:30 மணிக்கு இறக்கிட்டாங்க. ஆனால் வண்டி வரது தான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வண்டி இருந்தால் கொஞ்சம் சீக்கிரம் வந்தால் இந்த நேரத்தில் நம்ம வீட்டில் இருந்துருக்கலாம். இப்போ ப்ராப்ளம் என்னன்னா டிராஃபிக்கு. இப்போலாம் செம்ம டிராஃபிக் இருக்கும். நம்ம கிண்டி போரூர் பக்கமே இப்போ நம்ம மைண்ட் ரோட் பக்கம் போகிறதுனா இன்னும் டிராஃபிக்காக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து மண்டே வரவா டிராஃபிக் இங்கே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. எப்படி போகிறது? நான் எப்படி வரணும்? அப்படி வரணும். பெட்ரோல் வேறு கம்மியாக இருக்குது. நம்ம ஒரு 30 ரூபா பெட்ரோல் தான் நம்ம எடுத்துன்னு வந்துக்கிறோம். பங்கில் பெட்ரோல் போகணும். நான் என்ன நினச்சேன், ஓகே வண்டி வந்து இதில் போட்டுருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன். இவங்க பார்த்தா இல்லையே போட்டுக்கிறாங்க. ரொம்ப நல்லதாக போச்சு. இவங்க பார்த்தீங்கன்னா இதுவை எக்மோருக்கு எழுதி கொடுத்துக்குறாங்க, தாம்பரத்துக்கு எழுதி கொடுக்காம. ஏன்னா தாம்பரம் தான் பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் ஸ்டாப்பு. தாம்பரம் இருக்கிறது இருந்தால் நம்மளுக்கு ரொம்பவே பக்கம் இருக்குங்க. இது நம்மளுக்கு ரொம்ப லாங். வெயில் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. வெயில் இப்போ கம்மி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த 3 மாதத்தில். அதுவே இங்கே வெயில் டைமில் இல்லை, தப்பிச்சோம் நம்ம. ஆனால் அங்கே கஷ்டப்பட்டால கோல்டு வெயிலை பார்க்காம. ஃபஸ்ட்டு நம்மளோட சாப்பாடு எங்கன்னா ஒரு பக்கம் இட்லி எங்கன்னா பார்த்து இட்லியோ தோசையோ சாப்பிட்ணும். நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்டா தான் நம்ம நிம்மதி. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு அங்கேருந்து இங்கே வண்டி தள்ளின்னு வரத்துக்கு 30 ரூபா, 300 ரூபா வாங்கிட்டாங்க. இருந்த காசே கொஞ்சம் தான், அதுலேயும் கொடுத்துட்டோம் நம்ம.
ஸ்பேனர் வேறு நம்ம எங்கே வச்சுக்கிறோம். ஆமாம் ஆமாம், கடைங்கெல்லாம் க்ளோஸ் ஆகிருக்குது. கடையும் க்ளோஸு. ஸ்கூலே இன்றைக்கி எதுவும் ஓப்பனில் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸு எங்கே பார்த்த மாதிரியே இல்லை. என்ன இன்றைக்கி எல்லா பக்கம் இவ்வளோ பிஸியாக இந்த ரோடு, இவ்வளோ கொஞ்சம் காலியாக இருக்குது. இன்னைக்கு என்ன பண்டிகையா பார்த்துருவோம், என்ன பண்டிகைன்னு சொல்லிட்டு. ஒரு மங்கி வந்துக்குது பாருங்க, கொரிலா சர்க்கஸ். இந்த டைம்லலாம் இந்த ரோடு வந்து கலக்கிறதே மிகப்பெரிய சவாலாக இருக்கும். இங்கே 8 மணிக்கெல்லாம் இங்கே இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்குது. நேற்று இதை மாதிரி நடந்திருக்கு போல. வந்தாச்சு, அதே மாதிரி பெட்ரோல் போடாச்சு. ஒரு 150 ரூபா பெட்ரோல் போடுக்கிற போதும் இப்போதைக்கு. ஐம்பது வச்சு தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ஆமாம் சரியா, தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. ஆமாம் ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. மார்னிங்கே நல்லா சகனம். ஆனால் இது வந்து நம்ம வண்டி ஓட்டு போது நல்லா இருந்தால் நல்லா இருந்திருக்கும். வீட்டுக்கு போய் தூங்குற மாதிரி இருக்குது. அவ்வளோ 3 நாளாக நம்ம தூங்காதனால அவ்வளோ சோர்வாக இருக்குது. வீட்டுக்கு போய் நல்லா தூங்கி சாப்பிட்டா தான் நம்மளுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். சாவி எங்கே போச்சு? எங்கள் கீழே இருக்குது. ஆனால் வண்டி பார்த்திங்கன்னா சென்னையில் இறங்கின தட்சணமே கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக போகுது. அங்கே வரும்போது ஏதோ ஒரு மாதிரி கர ஏதோ சவுண்டு அப்படி போயிருந்துச்சு. நம்ம ஊரில் இறங்கி தட்சணம் ஸ்மூத்தாக போகுது. இந்த மாதிரி சவுண்டே இல்லாமல் நம்ம ஊரில் ஓட்டி ரொம்ப வருஷம் ஆச்சு. ஏன்னா ஷீல்டு மல்காடு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே உடஞ்சி போயிருந்துச்சு. அதெல்லாம் நம்ம ஷீல்டு இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு தான் சவுண்டே இல்லாமல் இருக்குது கொஞ்சம்.